மூன் செய்திகள் இணைந்து வழங்குவோர் ஹோமியோ கேர். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில். மற்றும் மக்கள் நல்வாழ்விற்கான தமிழ்நாடு சுகாதார திட்டம். சீமாங், இது 24 மணி நேர அவசர கால தாய் சேய் நல மையம். குறிப்பிட்ட அரசு மருத்துவமனைகளிலும் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் சீமாங் உள்ளது. வாழ்த்துக்கள். மூன் செய்திகளுக்காக முபாரக். தலைப்புச் செய்திகள். 2ஆம் கட்ட போலியோ சொட்டு மருந்து முகாம் தமிழகம் முழுவதும் 43,051 மையங்கள் மூலம் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. சென்னையில் காணாமல் போன தனியார் மென்பொருள் பெண் பொறியாளர் சிறுசேரி அருகே அழுகிய நிலையில் கண்டெடுப்பு. முதலமைச்சர் தொழில்துறைக்கு அறிவித்துள்ள தொலைநோக்கு திட்டத்திற்கான இலக்குகளை அறிவிக்க வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். விரிவான செய்திகள். தமிழகம் முழுவதும் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான 2ஆம் கட்ட போலியோ சொட்டு மருந்து 43,051 மையங்களில் இன்று வழங்கப்பட்டன. போலியோ எனும் இளம்பிள்ளைவாத நோய் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு முதற்கட்ட போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் கடந்த ஜனவரி 19ஆம் தேதி நடைபெற்றது. இதன் 2ஆம் கட்ட போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்று நடத்தப்பட்டது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு கூடங்கள், பள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்கள் என தமிழகம் முழுவதும் 43,051 சொட்டு மருந்து மையங்கள் மூலம் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை செயல்பட்ட இம்முகாமில் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. முகாம் நாளில் பயணிக்கும் குழந்தைகளின் வசதிக்காக முக்கிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள் என மொத்தம் 1,652 நகர மையங்கள் மூலம் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டன. மேலும் தொலைதூர மற்றும் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளுக்கென்று 1000 நடமாடும் குழுக்கள் மூலம் சொட்டு மருந்து வழங்கப்பட்டன. சென்னையில் 1,162 மையங்களும் 27 நடமாடும் மையங்களும் அமைக்கப்பட்டு 5,400 பேர் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதேபோல திருச்சியில் 1,665 மையங்கள் மூலம் 2,62,87 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 2ஆம் கட்ட போலியோ சொட்டு மருந்து முகாம் மாவட்டம் முழுவதும் 1,397 மையங்களில் அமைக்கப்பட்டது. இதில் 2,71,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. இதேபோல புதுக்கோட்டை காமராஜபுரம் தாய்சேய் நல காப்பகத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை மாவட்ட ஆட்சியர் மனோகரன் தொடங்கி வைத்தார். இதில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் ஆகியோர் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கினர். இதேபோல மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் 5 வயதிற்கு உட்பட்ட லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. சென்னையில் காணாமல் போன பெண் மென்பொருள் பொறியாளர் உடல் அழுகிய நிலையில் சிறுசேரி சிப்காட் வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்டது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் மகள் உமா மகேஸ்வரி. இவர் சிறுசேரி சிப்காட் வளாகத்தில் உள்ள தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த 13/2/2014 அன்று உமா மகேஸ்வரி வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பவில்லை. மேலும் அவருடைய செல்போன் தொடர்பு கொள்ள முடியாததால் உமா மகேஸ்வரியின் தந்தை 14ஆம் தேதி கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதனையடுத்து உமா மகேஸ்வரியை கடந்த 8 நாட்களாக போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் சிறுசேரி சிப்காட் வளாகத்தில் உள்ள முள்வெளி பகுதியில் அழுகிய நிலையில் உடலை போலீசார் கண்டுபிடித்தனர். விசாரணை நடத்திய போது இறந்தவர் உமா மகேஸ்வரி தான் என தெரிய வந்துள்ளது. மேலும் அவரிடமிருந்த கைப்பையில் அவரின் நிறுவன அடையாள அட்டை இருந்தது. இவர் பணத்திற்காக கொலை செய்யப்பட்டாரா அல்லது கற்பழித்து கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்நிலையில் சிறுசேரி தனியார் மென்பொருள் பெண் பொறியாளர் கொலை தொடர்பாக காவல்துறை இயக்குநர் ராமானுஜம் நேரில் ஆய்வு செய்தார். மேலும் இந்த வழக்கில் அலட்சியம் காட்டியதாக கேளம்பாக்கம் ஆய்வாளர் சுப்பையா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டுள்ளது. சாப்ட்வேர் பெண் இன்ஜினியர் ஷிப்காட் வளாகத்தில் உள்ள முள்வெளியில் கொலை செய்யப்பட்டிருந்தது அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொழில்துறைக்கு அறிவித்துள்ள தொலைநோக்கு திட்டத்திற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொலைநோக்கு திட்டம் 2023 இலக்குகளை எட்டுவதில் தமிழக அரசு கடந்த 2 ஆண்டுகளில் சாதித்தது என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.
மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் 77 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள ராமதாஸ், அதிமுக அரசு பொறுப்பேற்ற பின் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் 16,33,000 பேர் பதிவு செய்து காத்திருப்பதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கடந்த 2012ஆம் ஆண்டு கையெழுத்தான தொழில் திட்டங்களில் ஒரு திட்டத்திற்கான பணி கூட இன்னும் தொடங்கவில்லை என அவர் விமர்சித்துள்ளார். வளர்ச்சி இலக்குகளை நிர்ணயிப்பது பெரிய சாதனை அல்ல என கூறியுள்ள ராமதாஸ், இலக்குகளை எட்ட இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்றும் இது குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். ராஜீவ் கொலை குற்றவாளிகளை விடுவிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள தமிழக அரசையும் அதற்கு ஆதரவாக செயல்படும் அரசியல் கட்சிகளை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு ராஜீவ் கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளான சாந்தன், முருகன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்தார். இதற்கு மத்திய அரசும் காங்கிரஸ் கட்சியினரும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் இவர்களின் விடுதலையை எதிர்த்து மத்திய அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. இந்நிலையில் தமிழக அரசின் செயலையும் அதற்கு ஆதரவாக உள்ள அரசியல் கட்சிகளையும் கண்டித்து சிவகாசியில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை அருகே கடன் தொகை வசூலாகாத துக்கத்தில் தொழிலதிபர் ஒருவர் காரில் தீ வைத்து குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை VM சத்திரம் பகுதியை சேர்ந்தவர் பரிபூரணம். தொழிலதிபரான இவர் கட்டிட கான்ட்ராக்டர் வேலையை செய்து வந்தார். பரிபூரணம் வட்டிக்கு கடன் கொடுப்பது பலர் கடனை திருப்பித் தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் ஏரலை சேர்ந்த மாரியப்பன் என்பவருக்கு பரிபூரணம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துள்ளார். இந்நிலையில் தனக்கு கடனாக கொடுத்த தொகையை கேட்டு பரிபூரணம் தொந்தரவு செய்வதாக மாரியப்பன் போலீசிற்கு புகார் கொடுத்துள்ளார். இதையடுத்து புகார் தொடர்பாக பரிபூரணத்தை போலீசார் விசாரணைக்கு அழைத்துள்ளனர். இதனால் மனமுடைந்த பரிபூரணம் காருக்குள் தீ வைத்து தனது மனைவி மல்லிகா மற்றும் மகள் சுமதி மூவரும் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டனர். இது தொடர்பாக பெருமாள்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் அருகே தனியார் நூற்பாலையில் 50 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த காசாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவருக்கு உடந்தையாய் இருந்த நேர காப்பாளரை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் வேடச்சந்தூர் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான நூற்பாலையில் காசாளராக பணியாற்றி வந்தார். 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றிய இந்த நூற்பாலையில் பணியாளர்கள் எண்ணிக்கை குறித்த விவரங்களை முறைகேடாக பதிவு செய்து 50 லட்சம் ரூபாய்க்கு மேலாக கையாடல் செய்தது தெரியவந்தது. இதையடுத்து தனியார் நூற்பாலை நிர்வாகம் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் ஆலையின் காசாளர் ஆறுமுகம் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் ஆறுமுகத்திற்கு உடந்தையாக இருந்த நேர காப்பாளர் கீதாஞ்சலியை போலீசார் தேடி வருகின்றனர். இலங்கை மீது இன அழிப்பு விசாரணையை ஐநா மேற்கொள்ள வேண்டும், அந்நாட்டின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழர் எழுச்சி இயக்கத்தினர் இருசக்கர வாகன பேரணி நடத்தினர். சென்னை தாம்பரத்தில் நடைபெற்ற இந்த இருசக்கர வாகன பேரணியை தமிழர் எழுச்சி இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் குமரவேல் தொடங்கி வைத்தார். கிழக்கு தாம்பரத்தில் தொடங்கிய இந்த வாகன பேரணி செம்மஞ்சேரியுடன் நிறைவு பெற்றது. இதில் இலங்கை மீது இன அழிப்பு விசாரணையை ஐநா மேற்கொள்ள வேண்டும், இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஏந்திய பதாகைகளுடன் துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. காயல்பட்டினம் கல்வி வழிகாட்டி மையம் சார்பில் மாணவ மாணவிகளுக்கான உயர்கல்வி குறித்த தொழில்நுட்ப பயிற்சி நடைபெற்றது. சென்னையில் KCGC அமைப்பின் மூலம் மாணவ மாணவிகள் உயர்கல்விக்கான வழிகாட்டி நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்தி வருகின்றனர். இதில் காயல்பட்டினத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் இன்று சென்னை கிண்டியில் உள்ள IIT இந்திய தொழில்நுட்ப மையத்தை பார்வையிட்டனர். அப்பொழுது தொழில்நுட்ப படிப்புக்கு தேவையான அனைத்து நுழைவுத் தேர்வுகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். இந்திய தொழில்நுட்ப பயிற்சி கூடத்தை நேரில் பார்வையிட வைப்பதன் நோக்கம் பள்ளி பருவத்திலிருந்தே முயற்சியை மேற்கொள்ள உந்துதலாக இருக்கும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி எப்படி செயல்பட முடியும், இந்தியாவினுடைய பெஸ்ட் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி எது அப்படின்ற எங்களுக்குள்ளே நாங்கள் டிஸ்கஷன் பண்ணதனுடைய விளைவு நாங்கள் இன்றைக்கி IITயில் இந்த பிள்ளைங்களை வந்து அழைச்சிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி எங்களோட 40 பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக வந்திருக்கிறாங்க. மெயினாக வந்து IIT வந்து நேஷ்னல் லெவல் பெஸ்ட்டு, நாட் ஓன்லி தட் வேர்ல்டு வைடு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். அப்புறம் இங்கே உள்ளே வர்றதுக்கு தான் நிறைய முயற்சிகளை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும். ஒன்ஸ் வந்துட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு IITலேருந்து படிக்கிறதுக்கு கூட காசு கொடுக்குறாங்களே தவிர எந்த காசையும் வந்து அவங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு இங்கே வந்து போதுமான அளவிற்கு அவங்களுடைய தேவைகளை எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி அவனுடைய அறிவை கொண்டு வரக்கூடிய ஒரு வேலையை மட்டும் இந்த IIT செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த தொழில்நுட்ப பயிற்சி கூடத்தை பார்வையிட்டது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என பங்கேற்ற மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். இங்கே ICGC அசோசியேஷன் மூலமாக நாங்கள் இப்போது IITக்கு வந்திருக்கோம். இப்போது நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே பெரியவங்களான அப்புறம் என்ன இன்ஸ்டியூஷன் போகணும், அதாவது டாக்டர் படிக்கணுமா இல்லை மெடிக்கல் படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணுமான்னு நம்மளுக்கு தோணும். ஆனால்
இப்போ இன்ஜினியரிங் நம்ம எடுத்தோம்னா அது என்ன டிவிஷன் இருக்குது அப்படின்னா என்ன, அது எப்படி நம்ம அப்ளை பண்ணி போகிறது, இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறமா ஐஐடிக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் இப்போ தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் கவர்மெண்ட் முஸ்லீம் ஹை ஸ்கூலில் படிக்கிறேன். என்னை இங்கே கேசிஜிசி அமைப்பில் எங்களுக்கு இங்கே ஐஐடிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நிறைய சொன்னாங்க, ஐஐடியில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம இங்கே நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஐஐடியில் உள்ள 2 பேர் எங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு அவங்க கொடுத்தது. ரோபோட் பற்றி சொன்னாங்க, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி சொன்னாங்க. வழக்குகளை விரைவாக முடிப்பது தொடர்பாக நீதித்துறை மற்றும் காவல்துறை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. நீதித்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பங்கேற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நிலுவையிலுள்ள வழக்குகளை விரைந்து முடித்தல், வாரண்ட் நிலுவையிலுள்ள குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது உள்ளிட்ட ஏராளமான நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் குமரி மாவட்ட நீதிபதி சின்னராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உள்ளிட்ட நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் உள்ள மக்கள் நீதிமன்றத்தில் நேற்று ஒரே நாளில் 400 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் லோக் அதாலத் என்னும் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. இதில் நேற்று வாகன விபத்து வழக்குகள், சிவில் வழக்குகள் உள்ளிட்ட 400 வழக்குகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இதில் அனைத்து வழக்குகளுக்கும் தீர்வு காணப்பட்டன. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை இதுபோன்ற நீதிமன்றங்கள் நடத்தப்படுவதால் நிலுவையில் உள்ள சிவில் வழக்குகளுக்கு எளிதில் தீர்வு காணப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். வழக்கமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் மட்டும்தான் வாதிடுவார்கள். இந்த மெகா லோக் அதாலத்தில் கூடுதலான ஒரு வாய்ப்பு என்னவென்றால், பாதிக்கப்பட்ட மக்களே ரிட்டு போட்ட மனுதாரர்களோ அல்லது கிரிமினல் செக் மோசடியில் சம்பந்தப்பட்ட வழக்கு மனுதாரர்களோ அல்லது மோட்டார் வாகன விபத்துகளில் பாதிக்கப்பட்ட அல்லது இழப்பீடு கோரி தாக்கல் செய்துள்ள அந்த மனுதாரர்களோ நேரில் ஆஜராகி தங்களுக்கு வேண்டிய இழப்பீடை நேரில் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. ராமநாதபுரத்தில் புனரமைக்கப்பட்ட பூங்காவை நகராட்சி தலைவர் திறந்து வைத்தார். ராமநாதபுரம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள குப்புசாமி பூங்காவை புதுப்பித்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து சுமார் 10 லட்சம் மதிப்பில் நகராட்சி நிர்வாகம் புனரமைப்பு செய்தது. இந்நிலையில் புதுப்பிக்கப்பட்ட பூங்காவை நேற்று நகரமன்ற தலைவர் கவிதா சசிகுமார் திறந்து வைத்தார். அப்போது நகராட்சியின் சார்பில் மேலும் 5 பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அதனை தனியார் தொண்டு நிறுவனங்கள் மூலம் பராமரிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் நகராட்சிக்கு சொந்தமான 6 பூங்காக்களை 60 லட்சம் செலவில் புதுப்பிக்கப்பட உள்ளதாக கவிதா சசிகுமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாற்றுமுறை சமரச தீர்வு புதிய நீதிமன்றத்தை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ராமசுப்பிரமணியன் கலந்து கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் உருவாக உள்ள புதிய மாற்றுமுறை சமரச தீர்வு மைய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ராமசுப்பிரமணியன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். பின்னர் பேசிய அவர், மாற்றுமுறை தீர்வு என்பது புதிதல்ல, இது பழங்காலங்களில் நம் முன்னோர்கள் இந்த முறையின் மூலமே பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வந்தனர் என்றார். இதன் மூலம் வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் காலதாமதமான தீர்ப்புகள் இன்னும் சிறிது காலத்தில் விரைந்து முடிக்கப்படும் என்றார். இந்நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி சதீஷ், வழக்கறிஞர் சங்க தலைவர் செந்தில்குமரன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Satisfaction beyond the expectation. Astanato, Dubai, Riyadh, Kuwait and Bangkok. எனர்ஜி இருக்கிற வரைக்கும் தான் வெற்றி நம்ம கையில இருக்கும். என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ்துமா, அலர்ஜினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நோ ப்ராப்ளம், தேங்க்ஸ் டு ஹோமியோ கேர். ஒரு சாதனையாளரா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எத்தனையோ மருத்துவ முறைகள் இருந்தும் இதுக்கு சரியான தீர்வு கிடைக்காம எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இனி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் தீர்வு கிடைச்சாச்சு. ஆஸ்துமா, அலர்ஜிக் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு தர ஹோமியோபதி சிகிச்சை இங்க வந்தாச்சு. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் உலகத்தர ஹோமியோ சிகிச்சை வழங்கும் நம்பகமான மருத்துவமனை. இனி உங்களின் வெற்றி கை கெட்டும் தூரத்தில். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், நமது ஆரோக்கியத்தின் அஸ்திவாரம். நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், சென்னை, கோவை, மதுரை. தொடர்புக்கு
9282227700 9282227711. இனி நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க இவங்க இருக்காங்க. Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு. கால் வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரப்பானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தாரின் ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. மாப்ள, என் பொண்ணுக்கு முதல் பிரசவமே சிக்கலாயிடுச்சு. இந்த சின்ன ஊர்ல ஆஸ்பத்திரி வசதியும் இல்ல, அவசரமா கூட்டிட்டு போகணும்னா வண்டி வசதியும் இல்ல. அதனால சும்மா சொல்லுங்க மாமா. இந்த பிரசவத்துக்கு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். பிரசவம் முடிஞ்ச உடனே தாயையும் குழந்தையும் பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறோம். அதுக்கு அவசியமே இல்ல மாமா. பிரசவ நேரத்துல ஏதாவது அவசரமோ சிக்கலோ வந்தா சீமாங்குன்னு சொல்ற 24 மணி நேரம் அவசர கால தாய் சேய் நல மையம் இருக்கு. 108க்கு போன் பண்ணனா பக்கத்துல உள்ள இலவச சீமாங் மையத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இப்ப கூட சீமாங்ல உங்க மகளுக்கு பரிசோதனை, ஆலோசனை, மருந்து எல்லாம் இலவசமா தானே தந்துட்டு இருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சீமாங், இது 24 மணி நேர அவசர கால தாய் சேய் நல மையம். இங்கு மகப்பேறு சிறப்பு மருத்துவர்கள், பிரசவ கால கவனிப்பு, பிரசவ அறை, தயார் நிலையில் அறுவை சிகிச்சை வசதி, இரத்த வங்கி, மருந்து, ஆலோசனை முற்றிலும் இலவசம். குறிப்பிட்ட அரசு மருத்துவமனைகளிலும் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் சீமாங் உள்ளது. Mahatma Gandhi University, a center of excellence to enlighten, nurture and bring to the forefront the Mahatma and future generations. The credit-based, choice-based CBCB program. Click your subject, create your own degree and make your own path. Explore the myriad study options available with the university. Information technology programs, management programs, hotel management programs, paramedical programs, other professional and traditional programs. Revolutionize studies approach towards a progressive direction. At Mahatma Gandhi University, leaders of tomorrow begin a journey that will end with a change which they will appreciate. Don't strive to hear you are best, but discover with us what you are best at. Bridging the gap between education and technology. Mahatma Gandhi University. செய்திகள் தொடர்கின்றன. தேனியில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 66வது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 66வது பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தேனி அரசு மருத்துவமனையில் தமிழக நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் இதயம் மற்றும் நெஞ்சக அறுவை சிகிச்சை, புற்றுநோய், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் என 25க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு மருத்துவர்கள் சிறப்பு சிகிச்சை அளித்தனர். இந்த மருத்துவ முகாமில் 120க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனை வழங்கினர். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த நோயாளிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளில் கிட்டத்தட்ட 660 இடங்களில் மருத்துவம் நடத்துகிறாங்க. அனைத்துக்கும் இது கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. இதனால் ஏழை எளிய மக்கள் பூராமே எந்த சிரமமும் இல்லாமல் உடனே எல்லாருமே வர்றவங்களை பூரா கூட்டு போய் ஒவ்வொரு டாக்டர்களும் தன்னுடைய சொந்த பிரைவேட் மருத்துவமனைகளும் இவ்வளவு ஒரு கண்காணிப்போட பார்க்க மாட்டாங்க. மிக சிறப்பாக பார்த்து இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக செஞ்சு மக்கள் மத்தியில் ஒரு சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். பழவேற்காடு பகுதியில் மீன் பிடிப்பதில் தமிழக ஆந்திர மீனவர்களிடையே எல்லை பிரச்சினை எழுந்துள்ளதால் இரு மாநில மீனவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது.
திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரியில் மீன்பிடிப்பதில் தமிழக மற்றும் ஆந்திர மீனவர்களுக்கு அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வந்துள்ளது. இதனை தடுக்கும் வகையில் இரு மாநில அரசு அதிகாரிகளும் இருதரப்பு மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஏரியில் மீன்பிடிப்பதற்கு எல்லையை நிர்ணயம் செய்தனர். இந்நிலையில் ஆந்திர மீனவர்கள் அடிக்கடி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் தமிழக மீனவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து இரு மாநில மீனவர்களுக்கும் மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. இந்நிலையில் ஆந்திர மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த பொன்னேரி காவல்துறை ஆணையர், வட்டாட்சியர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மற்றும் போலீசார் படகில் சென்றனர். அப்போது படகை செலுத்திய 4 மீனவர்களும் ஆந்திர மீனவர்களால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த 4 தமிழக மீனவர்கள் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தால் இரு மாநில மீனவர்களிடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் அப்பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து அங்கு பதற்றம் நிலவி வருகிறது. புலிக்கட்டு பழையாடு புலிக்கட்டு எல்லாம் வசித்து வந்துடும். அதனால அவங்க வந்து எங்களை தாக்கத்து வராங்க. நொச்சி வைப்போம் ஆந்திரான்றவங்க. அது மட்டும் இல்லாமல் பாம்பு ஏறத்துல வந்து எங்களை போட்டு இருக்கிறாங்க. ஆயுதங்களும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால எங்களால் தொழில் பண்ண முடியல. கவர்மெண்ட் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக முதலமைச்சரின் 66வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு விருதுநகரில் 2 லட்சம் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. தமிழக முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு உலக வெப்பமயமாவதை தடுக்கவும் விருதுநகரில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாவட்டத்தில் உள்ள பள்ளி, கல்லூரி, அரசு அலுவலகங்கள் மற்றும் சாலை ஓரங்களில் 2,06,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடுவிழாவை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் உதயகுமார் தொடங்கி வைத்தார். தஞ்சையில் பாரம்பரிய நாட்டிய கலை விழா பேரணியுடன் கோலாகலமாக தொடங்கியது. இந்நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் கிராமிய கலைகளை வளர்க்கவும் அக்கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக பாரம்பரிய நாட்டிய விழா தஞ்சையில் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான பாரம்பரிய நாட்டிய விழா தஞ்சை ராஜராஜ சோழன் பூங்காவில் தொடங்கி 6 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இந்த நாட்டிய விழாவில் பெருமை வாய்ந்த பரத நிகழ்ச்சியும் பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. விழாவின் முதல் நாளான இன்று கலைஞரின் பேரணி நடைபெற்றது. இதில் கரகாட்டம், மயிலாட்டம், காவடி ஆட்டம், தப்பாட்டம், பரதம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் கூடிய பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல்லில் புதுவாழ்வு திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புடன் கூடிய திறன் வளர்ப்பு பயிற்சி விழிப்புணர்வு ரதத்தை மாவட்ட ஆட்சியர் வெங்கடாசலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கீழ் உலக வங்கி நிதியுடன் புதுவாழ்வு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் 2 ஆண்டுகளாக சானார்பட்டி, நிலக்கோட்டை, ரெட்டியார்சத்திரம், வடமதுரை, தொப்பம்பட்டி ஆகிய 5 ஒன்றியங்களில் செயல்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தின் கீழ் வேலையில்லாத கிராமப்புற இளைஞர்களுக்கு ஓட்டுநர் பயிற்சி, கணினி பயிற்சி, தையல் பயிற்சி, சமையல் கலை பயிற்சி, எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர் உட்பட பல்வேறு தொழிற்பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் கிராமந்தோறும் ரதம் மூலம் சென்று கிராமப்புற இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ரதத்தை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தஞ்சையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சி முகாம் இன்று தொடங்கியுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு ஏப்ரல் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. பார்வையற்ற மாணவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வினை எளிதில் எதிர்கொள்ளும் வகையில் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனத்தின் மூலம் இந்த முகாம் இன்று தொடங்கி 40 நாட்கள் நடைபெறும். இந்த முகாமில் தஞ்சை, மதுரை, நாகை, திருவாரூர், தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த பயிற்சி முகாம் மூலம் எளிதில் பணி கிடைக்கும் என பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு பயிற்சியானது வாய்ப்புகளாக உள்ளோம். நாங்கள் ரொம்ப நாளாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். எப்படியெல்லாம் நாங்கள் பாஸ் பண்ணுறது, டெட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணோம். நான் மட்டும் இல்லை, என் நண்பர்கள் அனைவருமே ஃபீல் பண்ணாங்க. அந்த ஃபீலிங்லாம் வந்து எங்களுக்கு இன்னையோட கொஞ்சம் கலைஞ்சு போனது மாதிரியே இருக்குது. இதை பார்க்கும்போது நாங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. எங்களுக்கு பயிற்சியை நல்ல முறையில் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பயிற்சியால் நாங்கள் கண்டிப்பாக வருங்காலத்தில் நல்ல ஒரு ஆசிரியர்களாக வர்றதுக்கு இது ரொம்ப ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவோம். நல்ல ஒரு வாய்ப்பு.
பெரம்பலூரில் திருச்சி மண்டல அளவிலான தடகள போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மைதானத்தில் சர்வதேச திறன் ஆய்வாளர்களை கண்டறியும் திட்டத்தின் கீழ் தடகள விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த தடகள விளையாட்டுப் போட்டிகளில் பெரம்பலூர், அரியலூர், உடையார்பாளையம், திருச்சி, லால்குடி, முசிறி, புதுக்கோட்டை, அறந்தாங்கி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 560 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் 100, 200, 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் மற்றும் குண்டு எறிதல் ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகளுக்கு பரிசுத் தொகை மற்றும் சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் திரேஸ் அஹமது வழங்கினார். இனி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 2870 ரூபாயாகவும், ஒரு பவுனின் விலை 22,960 ரூபாயாகவும் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 52 ரூபாய் 30 காசுகளாகவும், 1 கிலோ வெள்ளியின் விலை 48,905 ரூபாயாகவும் விற்பனையானது. அல் அசீனா வழங்கும் துபாயில் இன்று தங்கத்தின் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 151.75 திரகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2568 ரூபாய் 55 காசுகளாக விற்பனையானது. 24 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 160.50 திரகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2716 ரூபாய் 65 காசுகளாக விற்பனையானது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். 2ஆம் கட்ட போலியோ சொட்டு மருந்து முகாம் தமிழகம் முழுவதும் 43,051 மையங்கள் மூலம் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. சென்னையில் காணாமல் போன தனியார் மென்பொருள் பெண் பொறியாளர் சிறுசேரி அருகே அழுகிய நிலையில் கண்டெடுப்பு. முதலமைச்சர் தொழில்துறைக்கு அறிவித்துள்ள தொலைநோக்கு திட்டத்திற்கான இலக்குகளை அறிவிக்க வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மூன் தொலைக்காட்சியின் 8:30 மணி செய்திகளை காண தவறாதீர்கள். வாழ்த்துக்கள். மூன் செய்திகள் இணைந்து வழங்கியோர் ஹோமியோ கேர். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில். மற்றும் மக்கள் நல்வாழ்விற்கான தமிழ்நாடு சுகாதார திட்டம். சீமாங், இது 24 மணி நேர அவசர கால தாய் சேய் நல மையம். குறிப்பிட்ட அரசு மருத்துவமனைகளிலும் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் சீமாங் உள்ளது. M-Tunes, associate sponsored by மக்கள் நல்வாழ்விற்கான தமிழ்நாடு சுகாதார திட்டம். சீமாங், இது 24 மணி நேர அவசர கால தாய் சேய் நல மையம். குறிப்பிட்ட அரசு மருத்துவமனைகளிலும் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் சீமாங் உள்ளது.
இது உங்கள் மூன் டிவி, என்றென்றும் உங்களுக்காக.